டிவிகே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அறிவும் திசையும் இணையும் வெற்றி வழி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நம் முதல்வர் தளபதி விஜய் சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்றதுக்கு உதாரணமான நிகழ்வு தான் டிவிகே வெற்றி. சேம் ஃபார் ட்ரேடர்ஸ். நம்ம ட்ரேடிங்கில் ஜெயிக்க கன்சிஸ்டண்டான முறையில் ட்ரேட் பண்ணால் நம்மளும் வெற்றி பெறலாம். வெல்கம் டு வருத்தப்படாத ட்ரேடர்ஸ் சங்கம். ஒரு 2 இண்டிகேட்டர்ஸ் வச்சு நல்ல வின்னிங் ரேஷியோவில் உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் டிவிகே ஸ்ட்ராட்டஜி. இந்த டிவிகே ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிசிப்ளினாக யூஸ் பண்ணால் கன்சிஸ்டன்சியாக சக்ஸஸ் மீட் பண்ணலாம். ஓகே, இதில் டீனா ஸ்ட்ரென்த்ஸ். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். இதில் செட்டிங்ஸ் வந்து 10,3ன்னு டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நம்ம 10,1ன்னு மாற்றிக்கணும். ஏன்னு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 10,3 இஸ் ஓவர் கன்ஃபர்மேஷன் ஆனால் தான் சிக்னல் கொடுக்கும். 10,2 வச்சிங்கன்னா மீடியம் கன்ஃபர்மேஷனுக்கு சிக்னல் கொடுக்கும். பட் நம்ம 10,1 வைக்க போகிறோம். 10,1 வச்சா ரொம்ப டிப்லேயே கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் பை செல்லுன்னு வந்துட்டு ரொம்ப நாய்ஸாக இருக்கும். பட் எல்லா என்ட்ரியுமே நம்ம எடுக்கக்கூடாது. இதை ஜஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வால்யூம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் விவேப். ஸோ விவேப்னா வால்யூம் வெயிட்டேஜ் ஆவரேஜ்டு ப்ரைஸ். ஸோ இந்த இண்டிகேட்டரை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணோடனே அதோடைய செட்டிங்ஸில் அந்த பேண்ட்ஸ் வித் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட், கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நாலேஜ். ஸோ இப்போ ட்ரெண்டு, விவேப், நாலேஜ் இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி எப்படி பெட்டர் வின்னிங் ரேஷியோ உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரேடாக எப்படின்றத இப்போ லைவ் எக்ஸாம்பிள்ஸில் நான் சார்ட்டில் காட்டுறேன். இப்போ இந்த 2 இண்டிகேட்டரை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒன்றா தனியாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ சூப்பர் ட்ரெண்ட் மட்டும் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பை செல்லுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம 10,1 வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிப்லேயும் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ இது எவ்வளோ பெரிய பை செல்லு இருக்கா பாருங்கள். பட் ஆனால் இதை நம்ம இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ பை அண்ட் செல்லை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஓவர் ட்ரேடு, ஓவர் லாஸு, எமோஷன், எக்ஸாஸ்ட்ரேஷன், ஓவர் ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேடிங் இது எல்லாமே நடக்கும். அப்போது இதை மட்டும் பிளைண்டாக ஃபாலோ பண்ண முடியாது. இப்போது செகண்ட், இப்போ விவேப் மட்டும் ஆட் பண்ணா அப்படின்னா, ஸோ விவேப்புக்கு மேலே எத்தனை இடத்துல இப்போ இந்த இடத்துல இந்த பையை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக நம்ம எங்கே டார்கெட் வைக்கணும், ஸோ இந்த இடத்துல இருந்து இது கன்சல்டேஷன் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ இதுக்கு கீழே இங்கே செல்லு போடுறோம், அவன் கரெக்டாக இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே போவானா அப்படின்னு தெரியாது. அப்போது இதுக்கு கீழெல்லாம் நம்ம செல்லு கொடுத்து இதுக்கு மேலெல்லாம் நம்ம பை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போது நமக்கு இதுலேயுமே வந்து ஓவர் ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இது வந்து இவ்வளோ பெருசாக போகுமா போகாதான்னு தெரியாமல் நம்ம வந்து ஒரு இடத்துலையுமே இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது டச் பண்ணுற இடத்துல மட்டும் என்ட்ரி போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ இங்கே இத்தனை வாட்டி டச் பண்ணுது. அப்போது எத்தனை என்ட்ரி இந்த இடத்துலலாம் நம்ம எடுத்திருப்போம் அப்படின்றதுலாம் பார்த்தோன்னா இந்த இண்டிகேட்டரை தனியாக பார்த்தாலும் நமக்கு நாய்ஸியாக தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து இப்போது இந்த 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 இண்டிகேட்டரை மட்டும் தனியாக பார்த்தாலும் நமக்கு நாய்ஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டுத்தையுமே பிளெண்ட் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ ரெண்டுத்தையுமே பிளெண்ட் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த சூப்பர் ட்ரெண்டு இண்டிகேட்டரும் உங்களுக்கு விவேப்பும் எங்கே வந்து கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகுதுன்றதை வச்சு தான் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பை வந்து கரெக்டாக கன்ஃபர்மேஷன் ஆகுது. இப்போ ப்ரீவியஸாக வந்த பையும் எடுக்க முடியாது, அதே மாதிரி இந்த செல்லும் எடுக்கக்கூடாது. ஏன்னா சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே செல்லு எங்கே கொடுத்தாலும் நீங்கள் அந்த செல் என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்டுக்கு விவேப்புக்கு மேலே எங்கே செல்லு கொடுத்தாலும் அந்த என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ விவேப்புக்கு மேலே எல்லா இடத்துலையுமே பை எடுக்கலாமான்னு கேட்டால் அதுவும் எடுக்கக்கூடாது. விவேப்புக்கு லைனுக்கு மேலே இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் உள்ள மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பை வேலைக்காகாது. இப்போது இந்த செல்லு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து விவேப்புக்கு மேலே இந்த டிஸ்டன்ஸில் இந்த செல்லு கொடுத்துருக்கு. அப்போ இந்த செல்லு என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 1 மினிட் வச்சு பார்க்குறப்போ உங்களால் எடுத்துருக்க முடியும். பட் ஆனால் 5 மினிட்ல வச்சு இந்த என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஆனால் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த விவேப் லைனுக்கு மேலே தான் இருக்கும். அப்போது விவேப் லைனுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறப்போ நீங்கள் கரெக்டாக டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1:1 வைக்கணுமா, 2:1
வைக்கணுமான்னு வைக்கணுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் டார்கெட் வந்து அப்படியே ஓப்பன் டார்கெட்டை ஃப்ரீயாக விடுங்க. எங்கே உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் வந்து பை உங்களுக்கு கொடுக்குதோ, நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் டார்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 10,1 வச்சுருக்கோம். ஸோ 10,1 இதுவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிப்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துரும். உங்களுக்கு ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா. ஸோ இதுவுமே அதே மாரி தான். உங்களுக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இன்டர்செக்ட் ஆகுற இடத்துல செல் கொடுத்துருக்கா? இப்ப இந்த பை எடுக்கலாமான்னு கேட்டா எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல செல்லு குடுத்துருக்கு. அந்த செல் எடுக்கக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம செல்லுக்கு வெயிட் பண்ணலாம். பட் ஆனா இந்த செல் வந்து நம்ம எங்க எடுக்கணும்னா, கரெக்ட்டா இந்த இண்டிகேட்டரும் இந்த விவேப் லைனும் 2 இண்டிகேட்டரும் மீட் ஆகுற இடத்துல நமக்கு கரெக்ட்டான சிக்னல் தான் குடுத்துருக்கா? இப்ப இங்கேயும் வந்து இன்டராக்ட் வந்து ஆயிருக்கு. விவேப் லைனும் சூப்பர் ட்ரெண்டும் இன்டராக்ட் ஆயிருக்கு. ஆனா விவேப்புக்கு மேல அது பை குடுக்குறப்போ ஆல்ரெடி எங்கேயோ கன்டின்யூ ஆயிடுச்சு பை. இந்த பை வந்து நம்ம இந்த பைய போயிட்டு நம்ம இங்க போட்டோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. இந்த பை வந்து இந்த லைனுக்கு நியர் பைலே இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ப்ரீவியஸ் டே பார்ப்போம். இப்போ இந்த ட்ரெண்டு தான் பார்த்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இதில எவ்வளோ நாய்ஸ் இருக்குது பாருங்கள். பை செல்லு, பை செல். ஸோ இதெல்லாம் எதுவுமே எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இந்த டே வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகுறப்போ கரெக்டாக இந்த செல்லு பாருங்கள். விவேப் ஆண்ட பக்கத்துலேயே வந்து விவேப்பும் சூப்பர் ட்ரெண்டும் வந்து உங்களுக்கு இன்ட்ராக்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல இந்த செல்லு எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு இங்கே டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேடு. செகண்ட் ட்ரேடு திரும்ப கரெக்டாக இந்த இடத்துல அதே மாதிரி இன்ட்ராக்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு செல் கொடுத்துருக்கு. இந்த என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஸோ ஒரு சின்ன ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல பை வந்து கொடுத்துருச்சு. ஸோ அவ்வளோதான், 2 ட்ரேடு முடிஞ்சிருச்சு. ஸோ 3வது ட்ரேடு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பை கொடுத்துருக்கு. பட் ஆனால் இது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இது பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ட்ரெண்டு மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த ட்ரேடை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு வேலை எடுத்தீங்கன்னா விவேப்புக்கு கீழே ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். ஆனால் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓப்பன் டார்கெட் தான். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் வந்து ஃபிக்ஸட் டார்கெட் கிடையாது. ஓப்பன் டார்கெட் தான். உங்களுக்கு எங்கே சூப்பர் ட்ரெண்டில் வந்து ரிவர்ஸ் சிக்னல் கொடுக்குதோ அதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ இங்கே பாருங்கள், கரெக்டாக இன்ட்ராக்ட் ஆகுதா? இது வந்து ரொம்ப கம்மியான ட்ரேட்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு கம்மியான ட்ரேட்ஸில் ஓப்பன் டார்கெட், நீங்கள் வந்து டார்கெட் வந்து சேஸ் பண்ணணும், ட்ரையல் பண்ணணும், எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் இப்போ இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருப்பீங்க. கரெக்டாக இந்த இன்ட்ராக்ட் ஆகுது, இந்த கேண்டில் க்ளோஸ் அடிச்சிச்சு. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த என்ட்ரிக்கு இந்த விவேப் லைனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா? அப்போது ஸ்டாப் லாஸ் நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் இவ்வளோ தொலைவு வெயிட் பண்ணுறீங்க. பட் ஆனால் இதுக்கு கீழே போகுமா மேலே போகுமான்றது நமக்கு தெரியாது. பட் நம்ம ஒரு லைவ் ட்ரேடாக நம்ம அப்படியே அசியூம் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ட்ரி போய்கிட்டு இருக்கு. இந்த என்ட்ரி போய்கிட்டு இருக்கிறப்போ நம்ம எங்கே எக்ஸிட், நம்ம எந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிட்டு இருக்கு, எங்கே எக்ஸிட் எடுக்கிறது அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த எக்ஸிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சூப்பர் ட்ரெண்ட். ஸோ இந்த டாட் வைக்கிறப்பவே நமக்கு இந்த கேண்டில் இனிஷியேட் ஆகிறப்பவே நம்ம வந்து எக்ஸிட் பாயிண்ட்டை வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடச்சப்போ நீங்கள் எக்ஸிட் பாயிண்ட்டை வச்சுக்கலாம். இப்போ இதுவும் பாருங்கள். ஸோ இந்த 2 இண்டிகேட்டரை நீங்கள் பிளெண்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாகவே இருக்காது. அந்த ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் வந்து அதாவது சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் இருக்கணும். பை செல் எல்லாமே அந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரில் வர எல்லா பை செல்லும் எடுக்காமல் அது விவேப் லைனை இன்ட்ராக்ட் ஆகிற இடத்துலையோ இல்லை விவேப் லைனுக்கு கிட்ட வர இடத்துலையோ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இந்த என்ட்ரி பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலி இங்கேயே பை கொடுத்துருச்சு. பட் ஆனால் இங்கேயே பை கொடுத்தாலும் நம்ம வந்து அந்த இடத்துலலாம் பை என்ட்ரி எடுக்க எப்போ அது விவேப்பை கிராஸ் ஆகுதோ, ஸோ விவேப்பில் இந்த இடத்துல ஓவர் கன்சல்டேஷன் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே தெரியுமா? இப்போ இந்த சூப்பர் ட்ரெண்டோடைய லைன் இந்த கர்வ் போகுதுல. ஸோ நமக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறப்போ மார்க்கெட் லைவில் இருக்கிறப்போ இந்த லைன் வந்து இப்படியே போய்கிட்டு இருக்கும். நம்ம இந்த லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் நம்ம வச்சுட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ தொலைவு போதோ அவ்வளோ தொலைவு. எங்கே பை கொடுத்துருக்கு? இங்கே தான் பை கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சாரி, இங்கே தான் செல் கொடுத்துருக்கு. செல் கொடுத்து இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் எக்ஸிட். ஸோ இந்த மாதிரியான ஒரு என்ட்ரி கிடைக்கிறப்போ இப்போ நீங்கள் ஓப்பன் டார்கெட் வைக்கிறீங்க. நீங்கள் வந்து 1:1 1:2 அப்படிலாம் வைக்கல. ஓப்பன் டார்கெட் வைக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ பெரிய டார்கெட் வந்து கிடச்சிருக்குன்றதை இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய இதுதான் ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் டார்கெட் வைக்கிறோம்.
ஓப்பன் டார்கெட் வைக்கிறதுனால நமக்கு டார்கெட் வந்து நல்லா பெருசு. ஸோ கரெக்டாக இந்த சூப்பர் ட்ரெண்டும் விவேப்பை இன்ட்ராக்ட் ஆகிற இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். எல்லா பை செல்லும் எடுக்க மாட்டோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி ஆகும். பட் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ லைவ் மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து நம்ம பேக் டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்றது பண்ண முடியாது. லைவ் மார்க்கெட்டில் இந்த ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா ஒரு மினிமம் லாட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நல்லா வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you friends. Thank you for watching.